ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான படம் இல்ல சீரீஸை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல லாப்ரையா அப்படின்னு ஒரு சீரீஸ் போட்டிருப்போம். அதிகப்படியான வியூஸை கொண்டு வந்ததே அந்த சீரீஸ் தான். எப்படி அதுல அவ்வளோ வியூஸ் வந்துச்சுன்னு தெரியல. இப்ப போடக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் ஏன் அந்த மாதிரி வியூஸ் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. பட் அந்த சீரீஸோடைய சாயல் லைட்டா இந்த சீரீஸ்ல வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த சீரீஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸோடைய பேரு டெரா நோவா. 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சீரீஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான சீரீஸ்குள்ள போலாம். சீரீஸோட ஓப்பனிங்கே 2147வது வருஷத்துல ஆரம்பிக்குது. அதாவது இப்ப நாம இருக்கிற வருஷத்துல இருந்து ஒரு 122 வருஷம் கழிச்சு நம்ம பூமி பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஸ்பேஸ்ல தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு அழகான நீலப்பந்து மாதிரி தெரியற நம்ம பூமி பொல்யூஷனால இப்படி மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஓவர் பாப்புலேஷன் வேற. இப்பெல்லாம் நம்ம கிட்ட யாராச்சும் வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? நிறைய சம்பாதிக்கணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா இந்த 2147வது வருஷத்துல இருக்கவங்க கிட்ட போய் கேட்டா, நான் உயிரோட இருக்கணும்பா, ஒரு வேலையாச்சும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் இருக்காங்க. அப்படியே அந்த பூமிக்குள்ள கூட்டு போறாங்க. மாஸ்க் போட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட பேரு ஜிம். இவர் தான் நம்ம சீரீஸோட ஒரு முக்கியமான மெயின் கேரக்டர். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே மாஸ்க் போடாம வர முடியாது. அந்த அளவுக்கு பொல்யூஷனா இருக்கு. நேரா ஜிம் வீட்டுக்கு வராரு. அப்ப அவர் ஏதோ வாங்கி வந்திருப்பாரு போல இருக்கு. அதை காமிச்சதுமே ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஆச்சரியமாவறாங்க. அப்படி என்னத்த காமிக்கிறாரு? ஒருவேளை தங்கம் வைரமா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு. இத பார்த்துதான் இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான பழத்தை பார்த்து பல வருஷங்கள் ஆகுதான். இதை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது யாரோ பயங்கரமா கதவை தட்டுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டதும் இந்த ஃபேமிலியே பரபரப்பாகுது. ஏன்னா ஓவர் பாப்புலேஷனால இந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில 2 குழந்தை மட்டும் தான் பெத்துக்க முடியும். அதை தாண்டி 3வது ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா அது இல்லீகல். அப்படியே இங்க பார்த்தா ஜிம்முக்கு 3 பசங்க இருக்காங்க. பொண்ணுடைய பேரு மேடி, பையனோட பேரு ஜாஷ், 3வது ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேரு ஜோயி. இவங்களுக்கு 3வதா ஒரு குழந்தை இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு போயிருக்கும் போல இருக்கு. அதை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. வேகமா ஜோயை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு கதவை திறக்கிறாங்க. பட் வந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே ஈஸியாவே ஜோயை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே ஜிம்மை புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. ஒரு 2 வருஷம் கடந்து போது இன்னுமே ஜிம் ஜெயில தான் இருக்காரு. ஜெயில ஏர் ஃபில்டர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு. சோ ஜிம்முடைய உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. ஜிம்முடைய ஒய்ஃபான எலிசபெத் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவரால் சுத்தமா முடியல, இரும்பிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. அதனால இவங்க எடுத்துட்டு வந்த ஒரு மாஸ்கா கொடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு லேசர் மாதிரி இருக்கு. இதை எதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா டெரா நோவா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு போல இருக்கு. மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அந்த ஒரே இடம் மட்டும்தான். அந்த இடத்த 22 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அங்க போறதுக்காக எலிசபெத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா எலிசபெத் ஒரு திறமையான டாக்டர். இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் அந்த டெரா நோவாக்கு தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு அங்க போறதுக்கான டிக்கெட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, இப்ப ஜிம் ஜெயில இருக்காரு. சோ அவராலையும் வர முடியாது. அண்ட் இவங்க ரூல்ஸை மீறி 3வது ஒரு குழந்தை பெத்துக்கிட்டதுனால ஜோயே இவங்களால கூட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் 2 பசங்களை மட்டும் தான் கூட்டு போக முடியும். எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு எலிசபெத் போயிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில பசங்க 2 பேரும் கேக்குறாங்க, அம்மா அப்பா வரலையாமா, அப்பா இல்லாம எப்படி போறது அப்படின்னு கேட்டா, பசங்களா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நீங்களே பேசி காட்டி கொடுத்துறாதீங்க, பிளான் படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, உங்க அப்பா டைமுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அவங்களோட பசங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜிம்முடைய கையில லேசர் கொடுத்துட்டு போயிருந்தாங்களே, அது ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். சோ அந்த லேசரை யூஸ் பண்ணி ஜிம் ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே வராரு. அங்க ஒரு பேக்ல கன்னு, காசு, ஐடி இது எல்லாமே இருக்கு. அந்த பேக் எடுத்துட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடம் பாக்குறதுக்கு இந்த பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர்லாம் இருக்கும்ல, அந்த இடம் மாதிரி இருக்கு. டெரா நோவாக்கு போக வேண்டிய எல்லாருமே இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஜிம்மும் அங்க போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட இவர்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு பேக வாங்கிட்டு போறாரு. எப்படியோ ஒரு வழியா தன்னோட ஃபேமிலி கூட போய் சேர்ந்துடுறாரு. ஆனா இவர் இந்த இடத்துக்கு திட்டுத்தனமா வந்திருப்பார்ல, அத செக்யூரிட்டிஸ் எல்லாருமே கேமரால பாத்துடுறாங்க. சோ ஜிம்மை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த பக்கம் செக்யூரிட்டிஸும் நம்ம ஜிம்மை பார்த்து பேசிட்டு இருக்கிறத அவர் பாத்துடுறாரு. உடனே அவர்கிட்ட இருக்க பேக எலிசபெத் கிட்ட கொடுத்து, இங்க பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நிக்காம போயிட்டே இருங்க, நான் எப்படியாச்சும் வந்துருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு இவர் அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவுல பின்னாடி தள்ளி வராரு. பார்த்தா முன்னாடி ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டலுக்குள்ளதான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சோ இங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி தான் அந்த டெரா நோவாக்கு போவாங்க போல இருக்கு. ஒரு கட்டத்துல ஜிம்முடைய ஃபேமிலி எல்லாருமே அந்த போர்ட்டல் வழியா போயிடுறாங்க. ஜிம் நினைச்ச மாதிரியே செக்யூரிட்டிஸ் எல்லாரும் வந்து ஜிம்மை புடிச்சிடுறாங்க. தன்னோட ஃபேமிலி உள்ள போனதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாருமே தள்ளி விட்டுட்டு ஜிம்மும் வேகமா அந்த போர்ட்டலுக்குள்ள ஓடிடுறாரு. அவ்வளவுதான். இப்போ அந்த போர்ட்டல் மூலியமா இவங்க டெரா நோவாக்கு வந்துடுறாங்க. அங்க ஆல்ரெடி டாக்டர்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஏன்னா ஜிம் இருந்த பழைய உலகத்துல சுத்தமா
ஆக்சிஜனே கிடையாது, காத்து எல்லாமே ரொம்ப மாசு அடைஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்த சுத்தி பார்த்தா பச்சை பசேர்னு இருக்கு. அப்ப இங்க இருக்க காத்தும் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி லங்ஸ் உடனே அடாப்ட் ஆகாது. அதுக்காக தான் ரெடியா டாக்டரை நிக்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஜிம் அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்துடுறாரு. சரி, அவ்வளோ காசு கொடுத்து ஒரு பேக வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்கும்ட்டு பார்த்தா உள்ள இவங்களோட குட்டி பொண்ணு ஜோயி, அவளை வச்சுதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எப்படியோ போராடி இவங்களோட மொத்த ஃபேமிலியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடமே பார்க்க எப்படி இருக்குன்னா, பூமியில மனுஷங்க வரதுக்கு முன்னாடி இயற்கை எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி அந்த இடமே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. டெரானோவாக்கு புதுசா வந்த எல்லாரையுமே அப்படியே லைன்ல நிக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜோயி பிறந்ததுல இருந்து வானத்துல இருக்க அந்த மேகங்களை பார்த்திருக்கவே மாட்டா. இப்ப அது எல்லாத்தையுமே அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகுது. தூரத்துல இருந்து ஏதோ ஒரு மிருகம் பயங்கரமா கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன மிருகம் இங்க இருக்குன்னு தெரியல. இப்ப அப்படியே அந்த இடத்த கடந்து ஒரு காலனி மாதிரி இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க கமாண்டர் டெய்லரை மீட் பண்றாங்க. இந்த டெய்லர் 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருப்பாரு போல இருக்கு. இவர் தான் இந்த இடத்துடைய ஹெட். அவரு புதுசா வந்தவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பழைய உலகமான பூமிய எந்த அளவுக்கு முடியுமோ போட்டி பொறாம சண்டைன்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த உலகத்தை அழிச்சிட்டோம். ஆனா இப்ப நம்மளுக்கு ரெண்டாவதா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டியாச்சும் இந்த பூமியை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கு நம்ம தான் பழைய தப்புகளை பண்ணாம பொறுப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே கிளாப் தட்டி ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிம் ஜெயில இருந்து தானே தப்பிச்சு வந்திருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் இவருக்கு வந்திருக்கும் போல இருக்கு. சோ அதனால ஜிம்மையும் எலிசபெத்தையும் மட்டும் தனியா கூட்டு பேசுறாரு. என்னதான் இவர் கூட்டு விசாரிச்சாலும் திரும்ப நம்ம ஜிம்ம பழைய உலகத்துக்கே அனுப்ப முடியாது. ஏன்னா அது ஒரு வழி பாதை மாதிரி. இந்த இடத்துக்கு வரதுக்கு மட்டும்தான் வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. திரும்பி போறதுக்கு இன்னும் எப்படின்னு தெரியல. அதனால ஜிம் வந்ததுதான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விவசாயம் பண்ற ஒரு வேலையை கொடுக்கறாரு. அடுத்து நம்ம எலிசபெத் ஒரு டாக்டர் தான். சோ அந்த வேலையை போய் பார்க்க சொல்லிடுறாரு. இவங்க தங்குறதுக்குன்னு ஒரு வீடு எல்லாம் கொடுக்கறாங்க. அப்படியே அந்த வீட்டுல இவங்க செட்டில் ஆயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா குட்டி பொண்ணு ஜோயிய காணோம். அவ எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தேடி வெளியே ஓடி வராங்களா. அங்க பார்த்தா இந்த ஆட்டுக்கெல்லாம் புல்லு கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஜோயி அங்க இருக்க டைனோசருக்கு செடிகளை கொடுத்துட்டு இருக்கா. சோ இந்த டெரானோவான்றது வேற ஒரு உலகம் கிடையாது, நம்மளோட பூமி தான். ஆனா 85 மில்லியனுக்கு முன்னாடி இருக்க பூமிக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அதனால இங்க இருக்க மனுஷங்க எல்லாருமே டைனோசர் கூட தான் ஒன்றி வாழ்ந்தாகணும். நினைச்சு பாருங்க, டைனோசர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கும். டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்துல மனுஷங்க கிடையாது. ஆனா ஒருவேளை டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்துல மனுஷங்க இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் பசங்களை சேஃபா வீட்டுல இருக்க சொல்லிட்டு ஜிம்மும் எலிசபெத்தும் வேலைக்கு போயிடுறாங்க. கேட்ல வளர்ந்துருக்க வேர் எல்லாத்தையுமே நம்ம ஜிம் கட் பண்ணிட்டு இருக்காரா. அப்ப அந்த இடத்துல ஒரு பூரா இருக்கு. அதை பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறாரு. நம்ம எல்லாம் பூரான எந்த சைஸ்ல பாத்துருக்கோம், குட்டி கோண்டு கால் கடியில ஓடும், அப்படியே மிதிச்சு நசுக்கி போட்டு போயிடுவோம். ஆனா இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த மாதிரி இவரோட வேலை போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எலிசபெத் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அதுல முக்காவாசி பேருக்கு இங்க இருக்க ஃப்ரெஷ்ஷான காத்து இன்னும் பழகவே இல்ல. சோ அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கு, அதை முதுகுல வச்சு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அடுத்து ஜாஷ், அவன் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் ஸ்கை அப்படின்னு ஒரு பொண்ணை மீட் பண்றான். பார்த்ததுமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இதுங்க எல்லாம் சுத்த அருந்த வாளுங்களா இருக்கும் போல இருக்கு. பிரச்சனையை வாலண்டரியா போய் வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி குரூப் தான். கமாண்டர் இந்த கேட்டை தாண்டி வெளியே போக கூடாது, இது உள்ள இருக்கிறது தான் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த பசங்க யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா கேட்டை தாண்டி வெளியே போறாங்க. கூடவே புதுசா வந்து ஜாஷையும் கூப்பிட்டு போறாங்க. அங்க இவங்களுக்காக ரெடியா ஒரு வண்டி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வண்டியில ஏறி காடு ஃபுல்லா சுத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வராங்க. அந்த தண்ணிலையும் குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கை ஜாஷ தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு விஷயத்த காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க பாறைகள் எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரைய வைக்கப்பட்டிருக்கு. அது யாரு வரைஞ்சு வச்சா, எதுக்கு என்னன்னு எதுவுமே தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கமாண்டர் டெய்லர் இருக்கார்ல, அவர் அந்த கேட்டை தாண்டி யாரையுமே வெளியே விட மாட்டாராம். சோ நம்ம இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது, ஒரு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜாஷும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அந்த பக்கம் காலனி சைடு காமிக்கிறாங்க. எலிசபெத் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவருக்கு காலில் அடிபட்டிருக்கு. ஆக்சுவலா அவர் இந்த இடத்துல ஏதோ திருட வந்திருக்காராம், அதனால ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அந்த காயத்துக்கு நம்ம எலிசபெத் மருந்து போட்டுட்டு இருக்கும் போது அந்த பையன் டக்குன்னு எந்திரிச்சு எலிசபெத் தலையிலே கன்னை வச்சு மிரட்டி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி வெளியே ஓடுறத ஜிம் பாக்குறாரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், நம்ம கமாண்டரை ஷூட் பண்ண பாக்குறான். நல்ல வேலை ஜிம் வந்து அதை தடுத்துடுறாரு. என்னதான் நடக்குதுங்க, எந்த ஒரு தப்பும் நடக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப யார் இவன், எதுக்காக உங்களை கொல்ல பார்த்தான் அப்படின்ற மாதிரி ஜிம் டெய்லர் கிட்ட கேட்க, அப்பதான் டெய்லர் ஒரு உண்மையை சொல்றாரு. என்னன்னா இந்த இடத்துல இவங்க மட்டும் கிடையாதான், இவங்கள மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாகி 2 குரூப்பா
ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க இருக்கிற இந்த காலனி வந்து டெரானோவா. அதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்களோட பேரு தான் சிக்ஸர்ஸ். அந்த சிக்ஸர்ஸ் குரூப்பை சேர்ந்தவன் தான் அந்த பையன். எப்படி இந்த குரூப் பிரிஞ்சிச்சு அப்படின்லாம் டீட்டெயிலா சொல்லல. ஜிம் டெய்லரோட உயிரை காப்பாத்திருக்காருல, சோ அதனால ஜிம் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருந்தாலும் இந்த டெய்லர் அவருடைய சோல்ஜர்ஸ் கூட ஒரு ஆளா ஜிம்ம சேர்த்துக்கிறாரு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கேட்டுக்கு வெளியே சிக்ஸர்ஸ் எல்லாரும் வேகமா இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள அட்டாக் பண்றதுக்காக டெய்லரும் சோல்ஜர்ஸ் அனுப்புறாரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து பின்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இவங்க சண்டை போடாம பின்னாடி என்னத்த சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி காமிக்கிறாங்க பாருங்க. அங்க ஒரு மிகப்பெரிய டைனோசர் இவங்களை துரத்தி வந்துகிட்டு இருக்கு. அததான் சாவடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைனோசர் ஒரு சிக்ஸரோட வண்டியை காலி பண்ணிடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே கேட்டுக்குள்ள வந்துடுறாங்க. கேட்டுடைய வாசல்லே பெரிய பெரிய கன்னு வச்சிருக்காங்க. சோ அதை வச்சு சுட்டு அந்த டைனோசரை பயமுறுத்தி ஓட விட்டுறாங்க. இப்ப இந்த சிக்ஸர்ஸ் எதுக்காக வந்திருக்காங்கன்னா டெய்லர் கிட்ட இவங்களோட ஆள் ஒருத்தவன் இருக்கான்ல, அவனை காப்பாத்திட்டு போறதுக்காக தான். அந்த சிக்ஸர்ஸுக்குன்னு ஒரு லீடர் இருக்காங்க, ஒரு பொண்ணு, அவளுடைய பேரு மீரா. அவ ஒரு டீல் பேசுறா. இந்த சிக்ஸர்ஸ் இருக்கிற இடத்துலதான் குவாரி இருக்கு. சோ அவங்க கிட்ட இருக்க அயனை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இவங்க கிட்ட இருக்கிற மெடிசன், கன்னு, அப்புறம் அந்த புடிச்சு வச்சிருக்க பையன், இந்த 3 விஷயத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் எங்க கிட்ட இருக்க அயனை தரேன் அப்படின்ற மாதிரி மீரா ஒரு டீல் பேசுறா. அதுக்கு டெய்லர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட இருக்க கன் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா மெடிசன் தரோம், அப்புறம் அந்த பையலை ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் மீராவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்படியே அந்த டீலை நல்லபடியா முடிச்சுட்டு அவங்களோட ஆளை கூப்பிட்டுட்டு மீரா அங்கிருந்து போயிடுறா. அப்படி போயிட்டு இருக்கும் போது வழியில நம்ம ஜாஷ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வண்டியில போயிருப்பாங்கல்ல, அந்த வண்டியை பாக்குறா. சோ அவங்க எல்லாரும் வண்டியை விட்டுட்டு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க புள்ள இருக்கு. அந்த வண்டியில இருக்க பவர் செல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு பசங்களோட வண்டியில இருக்க பவர் செல்ஸ் எடுக்கிறதுக்காக போறாங்களா. அப்ப அப்படி எப்படிமா ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. திடீர்னு மரத்துக்கு நடுவுல இருந்து ஏதோ வந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த பசங்க ரொம்ப நேரமா நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம், காலனில இருக்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வண்டி கிட்ட வராங்க. வந்து பார்த்தா வண்டியில இருக்க பவர் செல்ஸ காணோம். அது இருந்தாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது பக்கத்துல சிக்ஸர்ஸோட வண்டி இருக்கு. சோ அவங்க தான் கண்டிப்பா எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு சிக்ஸர்ஸோட வண்டி கிட்ட போகலாமேன்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு டைனோசரோட சவுண்ட் கேக்குது. அது ரொம்ப மோசமான டைனோசர். அதோட பேரு ஸ்லாஷர். அதோட வாலையே பிளேடு மாதிரி யூஸ் பண்ணி எல்லாரையும் கொல்லும். அந்த ஸ்லாஷர் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உடனே அந்த சிக்ஸர்ஸோட வண்டியில ஏறிடுறாங்க. சரி இந்த வண்டியிலேயே தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா இந்த வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே இருக்க அந்த ஸ்லாஷரும் போக மாட்டேங்குது. காருக்குள்ளேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, இன்னுமே அந்த ஸ்லாஷர் அங்கிருந்து போகல. பத்தாவதுக்கு அந்த ஸ்லாஷர் கூட்டமா தான் வேட்டையாடும் புள்ள இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. சோ அதுங்களோட கூட்டத்தை கூப்பிடுது புள்ள இருக்கு. காருக்குள்ள ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை யூஸ் பண்ணி ஸ்லாஷரை சுட்டுட்டு இங்க வந்து ஓடிடலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு வேளை போகும்போது புல்லட் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, டைனோசர் கிட்ட மாட்டிப்பாங்கல்ல. அதனால இந்த பிளான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்பவே பயப்படுறா. இங்க நம்ம எவ்வளவு நேரம் இருந்தாலும் நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, வெளியே போறதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பாக்குறா. அந்த ஸ்லாஷர் அங்க இருக்கிற மாதிரி இல்ல, போயிடுச்சு புள்ள இருக்கு. சோ இதுதான் கரெக்டான டைம், வாங்க நம்ம எல்லாரும் ஓடலாம், முடிஞ்ச அளவுக்கு வேகமா இங்க இருந்து ஓடி நம்மளோட காலனிக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா மத்தவங்க எல்லாம் ஓடுறதுக்கு தயாரா இல்ல. கண்டிப்பா அந்த ஸ்லாஷர் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், போனோம்னா நம்மள புடிச்சிரும். சோ நம்ம ஆளுங்க வந்து நம்மள காப்பாத்துற வரைக்கும் இங்கே இருக்கிறது தான் சேஃப்ன்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. பட் அந்த பொண்ணு கேட்க மாட்டா. நீங்க வேணா இங்கே இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாட்டுக்கு காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. ஒருவேளை இவ தப்பிச்சு ஓடிடுவாளோ அப்படின்னு பார்த்தா மத்த பசங்க சொன்ன மாதிரிதான் அந்த ஸ்லாஷர் இவங்களுக்காக காட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஓடுறத பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருது. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா காலனில இருக்க கமாண்டரை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க திருட்டுத்தனமா வெளியே போறது அது எல்லாத்தையுமே கேமரால பாத்துறாங்க. உடனே பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கமாண்டர் ஒரு டீமை கூப்பிட்டு போறாரு. ஆனா எங்க தேடுறதுனே தெரியல, பசங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அப்பதான் பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஓடி போனால, அவ உடம்பு ஃபுல்லா பயங்கரமா அடிபட்டு விழுந்து கிடக்குறா. எப்படியோ சாகாம அந்த டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. பட் உடம்பு ஃபுல்லா மோசமான அடி. அவகிட்ட போயிட்டு மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவளால பேச கூட முடியல, அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா. கமாண்டர் கூடவே ஜிம்மும் வந்திருப்பாரு. அவர் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் தொட்டு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. சோ இந்த பக்கம் தான் தண்ணி இருக்கு, கண்டிப்பா அவ அந்த வழியா தான் வந்திருக்கணும், மத்த பசங்களும் அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா அந்த டைரக்ஷன்ல ஓடி போறாங்க. ஒரு கட்டத்துல பசங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்லாஷர்ஸ் கூட சண்டை போட்டு எல்லாத்தையுமே சுட்டு ஓட விட்டுட்டு பசங்களையும் காப்பாத்திடுறாங்க. பசங்களை காப்பாத்தின நிம்மதியோட எல்லாருமே திரும்ப காலனிக்கு வராங்க. ஜிம்மோடைய ஃபேமிலி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஜோயி திடீர்னு வெளியே இருந்து உள்ள ஓடி வந்து எல்லாருமே கூப்பிடுறா. மேல இருக்குதே அது நம்ம மேல விழுந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னத்த இவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு ஜோயி நிலாவை பார்த்துதான் அப்படி சொல்லியிருக்கா. ஆக்சுவலா இவ பிறந்ததுல இருந்தே நிலாவை பார்த்திருக்க மாட்டா. ஏன்னா அவ்வளோ பொல்யூஷன், சூரிய வெளிச்சம், நிலவு, இது எதையுமே அவ பார்த்திருக்க மாட்டா. அதனாலதான் இப்படி கேக்குறா புள்ள இருக்கு. அப்ப பாருங்க அந்த நிலா எந்த அளவுக்கு பூமிக்கு
பக்கத்துல இருக்குன்னு. ஒருவேளை 85 மில்லியனுக்கு முன்னாடி நம்மளோட நிலா இந்த அளவுக்கு க்ளோஸா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க. கமாண்டருடைய சோல்ஜர்ஸ்ல கொஞ்சம் பேரு சப்ளைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. ஒருவேளை சிக்ஸர்ஸ் தான் வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி வெளியே இறங்கி வந்து பாக்குறாங்க. அப்போ மரத்துக்கு மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது மரத்துக்கு மேல இருந்து இவங்களை ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கட் பண்ணா விடிஞ்சிருச்சு. இன்னுமே அந்த சோல்ஜர்ஸ் திரும்ப காலனிக்கு வரல. உடனே கமாண்டர் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கூட ஒரு டீமை கூப்பிட்டு போறாரு. கமாண்டர் கூட எப்பயுமே ஜிம்மு போவாரு. இவங்க போயிட்டு பார்த்தா அந்த சோல்ஜர்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா என்ன, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அவங்களோட மூஞ்செல்லாம் ஏதோ கொதறி போட்ட மாதிரி இருக்கு. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா சிக்ஸர்ஸ் இந்த அளவுக்கு கொடூரமா பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே அட்டாப்சி பண்றதுக்காக எடுத்துட்டு வராங்க. அப்ப பார்த்தா ஒரு சோல்ஜரோட பாடியில நகம் இருக்கு. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்க சில ஸ்பீஷியஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு டேட்டா பேஸ்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்பீஷியஸ் கூட இந்த நகம் மேட்சே ஆக மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு புது உயிரினம் தான் இவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. அது என்னன்றது தெரியல. அப்படியே அந்த யோசனையோட நைட் ஆகுது. ஜிம் வீட்டுல இருக்கும் போது ஏதோ காக்கா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. வெளியே போய் பார்த்தா ஒரு வகையான பறக்கும் டைனோசர் மாதிரி இருக்கு. அதை துரத்தி விடுறாரு. அதுவும் அங்கிருந்து பறந்து போயிடுது. ஆனா அடுத்த நாள் நைட்டு பார்த்தா அதே மாதிரியே சவுண்ட் கேக்குது. இவரு வெளியே வந்து பாக்குறாரு. முதல் வாட்டி ஒன்னே ஒன்னு தானே வந்துருந்துச்சு. இப்ப பார்த்தா 3 இருக்கு. சரி வழக்கம் போல துரத்தி விட்டா ஓடிடும்னு சொல்லிட்டு ஜிம்மும் ஜாஷும் அதை துரத்தி விடுறாங்க. ஆனா அது ஓடாம இவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு உள்ள வந்துடுறாங்க. ஆனா ஜிம் கையில கடி வாங்கிடுறாரு. அந்த கடி வாங்கின மார்க்க பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. சில சோல்ஜர்ஸை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிருக்கோம்ல, அது வேற எதுவும் இல்ல, இந்த பறக்கும் டைனோசர் தான். ஜிம்மோட கையில இருக்க காயமும் சோல்ஜர்ஸோட டெட் பாடிஸ்ல இருக்க காயமும் ஒரே மாதிரி இருக்கு. சோ இது மூலியமா அந்த சோல்ஜர்ஸை எது சாவடிச்சதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த டைனோசர்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அதை ஷூட் பண்ணி அங்கிருந்து துரத்திடுறாங்க. ஆனா 30 பேருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அதுலயும் 3 பேர் சீரியஸா இருக்காங்களாம். ஏன் இந்த டைனோசர்ஸ் எல்லாம் திடீர்னு இப்படி அட்டாக் பண்ணதுன்னு அங்க இருக்க யாருக்குமே புரியல. அப்போ மேல்கம்னு ஒருத்தவர் இருக்காரு. நம்ம எலிசபெத் இருக்காங்கல்ல, அவங்களோட காலேஜ் டைம்ல இந்த மேல்கம் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு போல இருக்கு. சோ அவர்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை நாள் நம்ம இந்த டைனோசரை பார்க்கல. ஏன்னா இந்த டைனோசர் நம்ம இடத்த சேர்ந்ததே கிடையாது. அது வேற இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும்தான். இன்னும் இதே மாதிரியே கூட்டம் கூட்டமா எக்கச்சக்கமா அதுங்க வரப்போகுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தி விட்டுறாரு. கமாண்டரும் உடனே போயிட்டு தூரமா இருக்கிற கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாரு. ஒண்ணுமே தெரியல. அதான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி இதுங்க திடீர்னு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல தெர்மல் கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா அங்க இருக்க மரத்துலதான் எல்லாமே உட்கார்ந்து இருக்குங்க. என்னவே முடியாது போல இருக்கு. லட்சக்கணக்குல இருக்கு. அதுங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், காலனியில இருக்க எல்லாருமே காலி ஆயிடுவாங்க. இன்னும் சில மணி நேரங்கள்ல அது காலனியை நோக்கி வந்துரும். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன காரணத்துக்காக அதுங்க திடீர்னு இங்க வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் மேல்கம் சில விஷயங்களை சொல்றாரு. இந்த மாதிரி பறவைகள்லாம் எப்பயுமே மைக்ரேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி மைக்ரேட் ஆகிறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும். ஒன்னு காலநிலை மாற்றம், அப்படி இல்லனா அந்த பேர்ட்ஸுக்கு ஆபத்தா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரெடேட்டர்ஸ் அங்க இருந்திருக்கும். அப்படியும் இல்லனா இனப்பெருக்கத்துக்காக தான் மைக்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னதும் கமாண்டருக்கு டக்குன்னு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் கமாண்டர் இங்க வந்திருப்பார்ல, அப்போ இந்த இடத்துல நம்ம காலனியை கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தோண்டி இருப்பாங்க. அப்படி தோண்டும் போது மண்ணுக்குள்ள நிறைய முட்டை ஓடுகள் கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரி மண்ணுல முட்டை ஓடுகள் இருந்துச்சுன்னா அது மண்ணுக்கு ஒரு உரம் மாதிரி தானே. சோ நம்ம இங்க ஈஸியா விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல கமாண்டர் காலனியை உருவாக்கி இருக்காரு. அந்த விஷயம் ஞாபகம் வந்தக்கு அப்புறமேட்டு தான் புரியுது, அந்த முட்டையோடுகள் எல்லாம் இந்த பறக்கும் டைனோசரோடது. அதுங்க எல்லாமே இந்த இடத்துல வந்துதான் இனப்பெருக்கம் பண்ணும். அதுங்களோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்க காலனியை கட்டி இருக்கிறதுனாலதான் அதுங்க தன்னோட இடத்துக்காக அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப எப்படியாச்சும் அதை துரத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் உயிரோட இருக்கிற 2 பறக்கும் டைனோசரை புடிச்சிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு லிக்விட் கிடைக்குது. இந்த லிக்விட இன்னும் ப்ராசஸ் பண்ணா இதை வச்சு அந்த பறக்கும் டைனோசர்ஸை வேற ஒரு இடத்துக்கு அவங்களால டைவர்ட் பண்ணி கூட்டு போக முடியும். சோ அந்த வேலையை எலிசபெத்தும் மேல்கமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பறக்கும் டைனோசர்ஸ் எல்லாமே கூட்டம் கூட்டமா வந்து காலனி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் சேஃபா வீட்டுக்குள்ள வந்து பூந்துக்கிறாங்க. ஆனா அதுங்க வீட்டை உடைச்சிட்டே உள்ள வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தேவையான அந்த லிக்விட கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அந்த லிக்விட பேரல் ஃபுல்லா நிரப்பி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே காலனியை விட்டு தள்ளி போறாங்க. அந்த வாசனையை புடிச்சுக்கிட்டு இந்த பறக்கும் டைனோசர்ஸும் அப்படியே அவங்க பின்னாடியே போயிடுது. எப்படியோ இவங்க போட்ட பிளான் நல்லபடியா ஒர்க் ஆயிடுச்சு. காலனியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் அந்த கண்டெய்னரை போட்டு வந்துடுறாங்க. அந்த பறக்கும் டைனோசர்ஸும் அந்த இடத்துல இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு அவுட் போஸ்ட காமிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அவர் ஏதோ குழந்தை மாதிரி ஒரு பூச்சி கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த பூச்சி அப்படியே நடந்து வெளியே போகுது. இவரும் அப்படியே அது பின்னாடியே
ஃபாலோ பண்ணிட்டே வராரா. அப்போ ஒரு இடத்துல நின்னு அப்படியே மேல பாக்குறாரு. பார்த்தா வாமா மின்னல், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி ஒரு டைனோசர் நிக்குது. அதை அப்படியே அவரை கடிச்சு முழுங்கிருது. அவ்வளவுதான், அந்த சயின்டிஸ்டோட சோலி முடிஞ்சு. ரொம்ப நேரமா இந்த அவுட் போஸ்ட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலன்னு சொல்லிட்டு கமாண்டர் செக் பண்றதுக்காக போக போறாரு. ஒருவேளை அங்க இருக்க யாருக்காச்சும் அடிபட்டு இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூடவே எலிசபெத்தையும் கூப்பிட்டு போறாரு. அங்க போனா அவுட் போஸ்டோட கதவு திறந்திருக்கு. உள்ள போய் கூப்பிட்டு பாக்குறாங்க, யாருமே பதில் சொல்லல. ஒரு ரூம்குள்ள இருந்து சில பேர் பேசுற சவுண்ட் கேக்குது. போயிட்டு பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி 3 சயின்டிஸ்ட் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பெட்ல வர கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே புரியல. அவங்கள காம் பண்றதுக்காக எலிசபெத் ஒரு மயக்க ஊசியை போட்டு அவங்கள தூங்க வச்சிடறாங்க. இங்க இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்கணுமே சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைனோசருக்கு டின்னர் ஆனார்ல, அவரை தான் தேடிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கம்ப்யூட்டரை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு வீடியோ இருக்கு. இறந்து போன சயின்டிஸ்ட் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் மத்தவங்கள மாதிரியே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோயை பத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த நோய் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம எங்க இருக்கிறோம் நம்மளுக்கே புரியாது. கடைசி கட்டமா இப்ப நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மறந்து பாஸ்ட்ல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கான மாத்து மருந்தை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தேன். மேபி இந்த மாதிரி நோய் வரதுக்கு பேத்தோஜன் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சயின்டிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரா. இதை பார்த்ததுமே எலிசபெத்துக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. சோ இவங்க மருந்து கண்டுபிடிச்சாகணும் அந்த 3 பேரையும் சரி பண்றதுக்காக. உடனே அந்த சயின்டிஸ்ட் விட்ட வேலையை எலிசபெத் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் எலிசபெத் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு சொல்லிட்டு ஜிம் வீடியோ கால் பண்றாரு. ஜிம்முக்கு சளி பிடிச்சிருக்கு போல இருக்கு. தும்பிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. எல்லாம் இந்த ஜோயி பொண்ணாலதான், அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதை எனக்கு தொத்தி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா, பசங்க எல்லாம் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அப்போ எலிசபெத்தை காமிக்கிறாங்க. ஜோயியா? யார் அந்த ஜோயி? எந்த பொண்ணை பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இவங்களுக்கும் அந்த நோய் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ரொம்ப நேரமா எலிசபெத் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டு வாஷ்ன்ற ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க. இந்த வாஷ்ன்றவங்க கமாண்டருடைய அசிஸ்டன்ட் மாதிரி. அவங்க கிட்ட கேட்டா எனக்கும் தெரியல, நானும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றேன், எந்த ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. தன்னோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரதுக்காக ஜிம் கிளம்புறாரு. கூடவே மேல்கமும் வராரு. இவங்க 2 பேருமே அந்த அவுட் போஸ்டுக்கு போறாங்க. அங்க ஒரு டைனோசர் வயர்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. வயர்ல நிக்கல்னு சொல்லப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு. அது இந்த டைனோசரை ஈர்த்து இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அதை வயரை பிச்சு போட்டுட்டு இருக்கா. அதை துரத்தி விட்டுட்டு உள்ள போறாங்க. அப்ப எலிசபெத் என்ன பண்றாங்க, கன்னை வச்சு இவங்க 2 பேருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜிம்ம யாருன்னே தெரியல. மேல்கம போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த நோய் அஃபெக்ட் ஆயிடுச்சு. கடந்த 20 வருஷத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இப்ப அவங்களோட மெமரியில என்ன இருக்குன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. அந்த காலேஜ்ல தான் மேல்கம மீட் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேருமே டேட்டிங்லாம் போயிருப்பாங்க போல இருக்கு. சோ இப்ப எலிசபெத்தோட தாட் எப்படி இருக்கும்னா, அவங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க, மேல்கம மீட் பண்ணி இப்பதான் அவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மனநிலைமையில தான் இருக்காங்க. ஜிம் யாருன்னே தெரியாது. ஜிம் பேச வந்தா கூட பயங்கரமா பயப்படுறாங்க. சோ மேல்கம் தான் பேசுறாரு. அவரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். உனக்கு ஒரு வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு, அதுக்கு நம்ம தான் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா எலிசபெத்துக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கூட நம்ப மாட்டாங்க. அப்போ டேப்ல ஒரு வீடியோ இருக்கு. எலிசபெத் மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல எல்லாத்தையுமே அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எலிசபெத்துக்கு இப்பதான் லைட்டா நம்பிக்கை வருது. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வைரஸ்க்கான கியூரை கண்டுபிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஜிம் என்ன பண்றாரு, கமாண்டரை காணோம்ல, அவரை தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல கமாண்டரை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா கமாண்டருக்குமே எல்லாமே மறந்து போயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் டெரா நோவானா என்னன்னே தெரியாது. பூமியில தான் இருக்காரு. 2138வது வருஷத்துல சொமாலியால இருந்திருப்பாரு போல இருக்கு. அந்த டைம்ல அங்க போர் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ இந்த கமாண்டருடைய பொண்டாட்டியும் பையனையும் கடத்திருப்பாங்க. அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் ஜிம்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டுறாரு. ஒழுங்கா சொல்லு, என் பொண்டாட்டியும் பையனும் எங்க இருக்காங்க, சொல்லல உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரா. உடனே ஜிம் சொல்றாரு, நம்ம இருக்கிறது டெரானோவா, ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா கமாண்டர் சுத்தமா நம்பவே இல்ல. நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அடிச்சு மட்டையாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறாரு. ஜிம் எஞ்சி பார்த்தா கமாண்டரை காணோம். எலிசபெத் வேலையை முடிச்சுட்டாங்களான்னு பாக்குறதுக்கு வந்தா அவங்க 2 பேரும் லைட்டா ரொமான்ஸ் பண்ற மாதிரி போறாங்க. மேல்கமுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிம்டம்ஸ் ஆரம்பிக்குது போல இருக்கு. ஏலே அது என் பொண்டாட்டி இல்ல, வாழ போய் கமாண்டரை தேடுவோம், அவர் மட்டும் காலனிக்கு போயிட்டாருன்னா அந்த நோய் காலனில இருக்க எல்லாருக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்கம் அங்கிருந்து கூட்டு போறாரு. இங்க இருந்தே ரேடியோ மூலியமா சொல்லிடலான்னு பார்த்தா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வெளியே அந்த டைனோசர் தான் வயரை பிச்சு போட்டுருச்சுல, அதனால கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேல்கமுக்கும் அந்த வைரஸ் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிடுது. அவர் எல்லாத்தையுமே மறந்து போயிடுறாரு. ஜிம் யாருன்னே தெரியல. யார் நீ, என்ன எங்க கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரா. அப்போ மேல்கமுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிளாஸ் ஓபனிங் இருக்கு. கமாண்டர் கூட சண்டை போடும் போது அந்த கிளாஸ் உடஞ்சிருக்கும். அது வழியா ஒரு டைனோசர் மேல்கம பிடிக்க பாக்குது. ஒன்னு ஜிம் என்ன பண்றாரு,
அங்க இருக்க வயரெல்லாம் பிச்சு போடுறாரா. அந்த டைனோசருக்கு தான் வயர்ல இருக்க நிக்கல்லாம் பிடிக்குமே. சோ அதை சாப்பிடுறதுக்காக டைனோசர் இந்த பக்கம் ஓடி வருது. அப்படியே அதை வச்சு அந்த ரூம்குள்ள லாக் பண்ணிடுறாங்க. டைனோசரை பார்த்ததும் மால்கம் பயங்கரமா பதட்டமாகறாரு. நினைச்சு பாருங்களேன், இப்ப வீட்டுல உட்காந்து இருக்கீங்க, திடீர்னு உங்களை கிராஸ் பண்ணி ஒரு டைனோசர் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கு மால்கமுக்கு. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பயங்கரமா பதட்டமாகறாரு. ஜிம்முக்கு மால்கம எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அப்படியே மூஞ்சில ஒரு குத்து விட்டு மட்டையாக்கிறாரு. இப்போ இந்த இடத்துக்கு மால்கம், ஜிம் இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் வந்திருப்பாங்க. ஆனா மால்கம் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஜிம் இன்னும் நார்மலா தான் இருக்காரு. ஏன்னா ஜிம்முக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட உடம்புல இருந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா சக்சஸ் ஆயிடுது. அந்த வைரஸ்க்கான கியூரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கமாண்டரை காமிக்கிறாங்க. அவரு வழியா அப்படி இப்படிமா தேடி அந்த காலனிக்கு வந்துடுறாரு. என்னோட பொண்டாட்டியும் புள்ளையும் எங்க இருக்காங்கன்னு கேட்டு பயங்கரமான அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னாலும் அவரால் புரிஞ்சுக்க முடியல. அப்ப வாஷ் தான் உண்மையை சொல்றாங்க. அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் அதை கமாண்டரால தாங்கிக்கவே முடியல. என் பொண்டாட்டி புள்ள இல்லனா நான் மட்டும் எதுக்கு இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்ணை வச்சு சுட்டுக்க பாக்குறாரு. ஆனா நல்ல வேலை, அதுக்குள்ள ஷாக் கொடுத்து அவரை மட்டையாக்கிடுறாங்க. கரெக்டா அதே சமயம் எலிசபெத்தும் அங்க வந்துடுறாங்க. அவங்க கிட்டதான் கியூர் இருக்குல்ல, அதை வச்சு எல்லாருமே சரி பண்ணிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணா நைட் டைம் காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. காலனியை சேர்ந்த பாய்லான் அப்படின்னு ஒருத்தவன் சிக்ஸர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க கூட கூட்டாளியா இருக்கான் போல இருக்கு. சோ காலனில நடக்கிற நிறைய விஷயங்களை இங்க வந்து சிக்ஸர்ஸ் கிட்ட சொல்லுவான். அண்ட் சிக்ஸர்ஸுக்கு தேவையான சப்ளைஸையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஜிம்முடைய பையன் ஜாஷ் இருக்கான்ல, அவன் இந்த டெரானோவாக்கு வரதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பான். கடைசியா வரதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் உன்னை கஷ்டப்பட்டு நான் உன்னை டெரானோவாக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா எப்படி அந்த பொண்ணை கூப்பிட்டு வரதுன்னு தெரியல. சோ அதுக்காக இந்த பாய்லான் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் போல இருக்கு. அந்த விஷயத்த இந்த பாய்லான் பையன் சிக்ஸர்ஸோட லீடரான மீரா கிட்ட சொல்லிடுறான். அந்த விஷயத்த கேட்டதும் போலீஸ்காரனோட பையன் தானே அந்த ஜாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் போடுறா. ஜாஷ அந்த மீரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறா. அவனை வச்சு ஏதோ ஒரு பெரிய பிளானா போடுவா போல இருக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா டவர்ல இருந்து சில சோல்ஜர்ஸ் பாக்குறாங்க. காட்டுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அது கண்டிப்பா சிக்ஸர்ஸா தான் இருக்கும். ஏதாச்சும் பிளான் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த சிக்ஸர்ஸ பிடிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு குட்டி பொண்ணு. சிக்ஸர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பா போல இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே பார்த்து பயங்கரமா பயப்படுறா. அதனால எலிசபெத் எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட தனியா பேசுறாங்க. அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் பயம் போயிட்டு எலிசபெத் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த குட்டி பொண்ணோட பேரு லியாவா. இவளோட அம்மாவையும் அப்பாவையும் அந்த ஸ்லாஷர் டைனோசர் இருக்குல்ல, அது கொன்றுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறமேட்டு சிக்ஸர்ஸ் கூட தான் இருந்திருக்கா. இப்போ இந்த காலனில எப்படி நல்ல சாப்பாடு கிடைக்குது, அந்த மாதிரி சிக்ஸர்ஸ் கிட்ட கிடைக்காத போல இருக்கு. சோ எப்பயுமே எனக்கு கம்மியான சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் நாங்க வந்து ஓடி வந்துட்டேன். 2149வது வருஷம், அதாவது இவங்களோட ஃபியூச்சர் உலகம் இருக்குல்ல, அங்க என்னோட பாட்டி இருக்காங்க. அங்க போனா எனக்கு சாப்பாடுலாம் நிறைய கொடுப்பாங்க. நான் அங்கதான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப கமாண்டர் கையில சாப்பாடு எடுத்துட்டு வராரு. அதை பார்த்ததும் அப்படியே ஓடி போயிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறா. வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அங்க வந்து ஓட பாக்குறா. எங்கதாமா நீ போற அப்படின்னு கேட்டா, ஃபியூச்சர் உலகத்துக்கு போகக்கூடிய போர்ட்டலை தேடிக்கிட்டு இருக்கேன், அதை தேடிதான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்பதான் இந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. நம்ம இந்த டெரானோவாக்கு வந்தது ஒரு வழி பாதை. அங்க இருந்து இந்த இடத்துக்கு டைம் டிராவல் பண்றதுக்கான வழியை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இங்க இருந்து திரும்ப நம்மளால ஃபியூச்சருக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் அந்த குட்டி பொண்ணால நம்பவே முடியல. அப்ப என்னால திரும்ப என் பாட்டி கிட்ட போக முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுறா. அதை பார்த்ததும் எலிசபெத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோ அவங்களே கூட்டு போய் வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த குட்டி பொண்ணு லியா வீட்டுக்கு போனதுமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. சிக்ஸர்ஸோட லீடர் மீரா வந்திருக்காங்க. இந்த காலனியை சேர்ந்த 2 பேரை கடத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம கமாண்டரோட அசிஸ்டன்ட் வாஷ், அவங்களையுமே புடிச்சு வச்சிருக்காங்க. எங்க குரூப்பை சேர்ந்த லியா உங்ககிட்ட இருக்கா, ஒழுங்கா நீங்க அவளை திரும்ப எங்க கிட்டே கொடுத்துருங்க, அப்பதான் இவங்க 2 பேரையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காளா. அப்ப கமாண்டர் என்ன சொல்றாரு, இங்க பாரு மீரா, நான் ஒன்னும் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இங்க கூப்பிட்டு வரல. உங்ககிட்ட இருந்து அவ தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. நான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன். நான் வேணா இப்ப அவளை கூப்பிடுறேன், உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கூப்பிட்டு போய்க்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியா பொண்ணை கூப்பிட்டு வராங்க. ஆனா அந்த பொண்ணு சிக்ஸர்ஸ பார்த்ததும் ரொம்ப பயப்படுறா. நீங்க எனக்கு ஒழுங்காவே சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மீராவால ஒன்னும் பேச முடியல. பிடிச்ச 2 பேருமே விட்டுட்டு மீரா அங்கிருந்து போயிடுறாங்க. லியாக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பயந்துட்டு இருந்தா, இப்ப எல்லார்கிட்டயும் சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டா. கமாண்டர் டெய்லர் கிட்டயுமே நல்லா பேசுறா. அப்போ கமாண்டர் என்ன பிளான் பண்றாரு, இந்த சின்ன பொண்ணை வச்சு சிக்ஸர்ஸ் எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நைஸா கேக்குறாரு. நீங்க எப்பயுமே எங்கம்மா தங்கிருப்பீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா, நாங்க எப்பயுமே ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், ஷிஃப்ட் ஆயிட்டே இருப்போம், ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா தான் எப்ப பார்த்தாலும் புதுசா இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க.
சொல்றாங்க. எங்க அப்பா மேப்பை எப்படி பார்க்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் வேணா அப்புறமா மேப்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லியா சொல்றா. கமாண்டருக்கும் சூப்பர், இவளை வச்சு அவங்கள புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தா லியாக்கு அழகா தலை சீவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஆனா அப்படி அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் வந்த அடுத்த நிமிஷமே லியா யாருக்குமே தெரியாம ஸ்கூலை விட்டு வெளியே ஓடி போறா. எங்க போறான்னு தெரியல. அடுத்து ஜிம்மு கிட்ட வந்து ஒரு சோல்ஜர் சொல்றாங்க, வேற ஒருத்தரோட வீட்டுல யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ம கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒருத்தரோட வீட்டுல இருக்க தரைய தோண்டி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பொருளை யாரோ ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. இந்த வீட்டுல இப்ப தங்கிட்டு இருக்கவங்க கிட்ட கேட்டா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்றாரு. அப்ப கண்டிப்பா இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு தான் இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யார் இருந்தா அப்படின்ற மாதிரி வாஷ் கிட்ட கேட்க அப்பதான் வாஷ் சொல்றாங்க, இது மீராவுடைய இடம் போல இருக்கு. ஆக்சுவலா இந்த சிக்ஸர்ஸ்ன்றவங்க எல்லாருமே இந்த காலனில தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தனியா பிரிஞ்சு போயிட்டு சிக்ஸர்ஸ் உருவாயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ மீராவோட வீடு இதுனா லியா அந்த குரூப்ல இருந்து தானே வந்திருக்கா. சோ அப்ப கண்டிப்பா இதை லியா தான் எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு லியாவை தேடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த பக்கம் லியா பார்த்தா வெளியே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. அவதான் அந்த பாக்ஸ்குள்ள இருக்க பொருளை எடுத்திருக்கா. நைஸா யாருக்கும் தெரியாம கேட்டை தாண்டி வெளியே போலாமேன்ட்டு ஓடுறா. ஆனா அதுக்குள்ள அவளை புடிச்சிடுறாங்க. நல்ல சிறுவண்டு மாதிரி இருந்துகிட்டு இந்த வயசுலயே ஸ்பை வேலை பாக்குறதுக்காக தான் உள்ள வந்திருக்கா. குழந்தைங்கன்னா அவ்வளவு ஈஸியா சந்தேகம் வராதுல, பாவமா மூஞ்ச வச்சு ஏமாத்திரலாம். சோ அதுக்காக தான் மீரா பிளான் பண்ணி அனுப்பி விட்டுருக்கா புள்ள இருக்கு. அப்படி என்னத்தை தான் மீரா ஆட்டையை போட சொன்னான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வித்தியாசமா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. தட்டி பார்த்தா உள்ள காலியா இருக்கிற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. ஆனா அதை ஓபனே பண்ண முடியல. லியாக்கு இதை ஓபன் பண்ண தெரியுமான்னு கேட்டா அவளுமே தெரியாதுன்னு சொல்லிடுறா. சரி நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த குட்டி பொண்ணு பயந்துக்குனே சொல்றா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். மீரா என் தம்பியை புடிச்சு வச்சுட்டு இந்த பாக்ஸை திருடிட்டு வந்தாதான் உன் தம்பியை விடுவேன், இல்லைன்னா உன் தம்பியை நான் காயப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி என்ன மிரட்டினா. அதுக்காக தான் நான் வேற வழியே இல்லாம இங்க வந்து திருடினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஆனா கமாண்டர் இதை நம்புறதா இல்ல. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நம்ம நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தனியா ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடறாங்க. அந்த குட்டி பொண்ணு சொல்றத நம்பல. ஜிம்முக்கு லைட்டா யோசனையா இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையதான் சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. லியா இவர் வீட்டுல தானே தங்கி இருந்தா. அப்போ திருட போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கா, சாரி நான் அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காளா. அதை பார்த்ததுமே ஜிம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, கண்டிப்பா மீரா லியாவோட தம்பியை புடிச்சு வச்சிருக்கா. அதுக்காக தான் இந்த குட்டி பொண்ணு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. நம்ம எப்படியாச்சும் அந்த பையனை காப்பாத்தி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம நைட்டா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்படி போறவரு நல்லா வசமா ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாரு. மரத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு. அப்ப காட்டுக்குள்ள இருந்து ஏதோ வர சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு டைனோசர் மேல தொங்கிட்டு இருக்கு. ஜிம்ம பார்த்துட்டு எப்படியாச்சும் அவரை சாப்பிடணும்னு எக்கி எக்கி பிடிக்க பாக்குது. அந்த டைனோசரை யாரோ வந்து சுட்டு ஜிம்ம காப்பாத்துறாங்க. காலனில இருக்கவங்க தான் வந்திருப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா காப்பாத்தினது சிக்ஸர்ஸ். ஜிம்ம அடிச்சு மட்டையாக்கி நேரா மீரா கிட்ட கூட்டு போறாங்க. ஜிம் கண் முழிச்சதும் மீரா என்ன சொல்றாங்க, நீ தப்பான ஆளுங்க கூட இருக்க. ஆக்சுவலா நீ எங்க கூட இருந்து எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். நான் ஏன் அதை சொல்றேன்னா கூடிய சீக்கிரம் நாங்க டைலரை தோக்கடிச்சிருவோம். அந்த சமயம் நீ எங்க கூட இருந்தனா உன்னோட ஃபேமிலி ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜிம் எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மீரா என்ன சொல்றா, 2149வது வருஷத்திலேயே என்னோட 4 வயசு பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன். அவளை நான் திரும்ப காப்பாத்தி கூட்டு வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் யார் அவங்க அப்படின்ற மாதிரி ஜிம் கேக்குறாரு. பட் மீரா அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. கூடிய சீக்கிரம் உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை அடிச்சு மயக்கமாக்கிட்டு காலனி கிட்ட போய் விட்டு வர சொல்லிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டேஷனை ரிப்பேர் பண்றதுக்காக ஃபாஸ்டர் அப்படின்னு ஒரு சோல்ஜர் போறாரு. அப்போ ஆல்ரெடி உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல இருந்த ஒருத்தவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, கீழே விழுந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவை திறந்தா அங்க உள்ள நிக்கிறது நைகோ அப்படின்ற ஒரு வகையான டைனோசர். அது மனுஷங்களை சாப்பிடக்கூடிய டைனோசர் தான். ஃபாஸ்டர் கதவை திறந்ததும் அப்படியே அவர் மேல பாஞ்சு அவரை சாப்பிட்டுருது. அடுத்த நாள் தான் ஃபாஸ்டரோட பாடியை ரெக்கவர் பண்றாங்க. அட்டாப்சிக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்தா 2 பிளட் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு ஃபாஸ்டரோட பிளட் தான், இன்னொன்னு கேலோ அப்படின்னு ஒரு டைனோசரோட பிளட். ஃபாஸ்டர் உள்ள பார்க்கும்போது நைகோன்னு ஒரு டைனோசர் இருந்துச்சுல்ல, அதோடைய ஃபேவரட்டான ஸ்நாக்ஸே இந்த கேலோ டைனோசர் தான். அதோடைய பிளட் ஃபாஸ்டர் மேல இருக்குன்னா அப்ப கண்டிப்பா ஃபாஸ்டரை யாரோ ட்ராப் பண்ணி தான் அவனை கொண்டிருக்காங்க. யார் இந்த காரியத்தை பண்ணான்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிற வேலையை ஜிம் கிட்டே கமாண்டர் கொடுக்கறாரு. உடனே ஜிம் ஃபாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அதுல எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஃபாஸ்டரோட டேகை தேடி பாக்குறாங்க. அது மிஸ் ஆயிருக்கு. அந்த டேக்லயே லொகேட்டர் இருக்கும் போல இருக்கு. சோ அதை வச்சு டேக் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமே சொல்லிட்டு பார்த்தா இப்ப அந்த டேக் நவுந்துட்டு இருக்க மாதிரி காமிக்குது. அப்போ கண்டிப்பா ஃபாஸ்டரை ஒரு டைனோசர் சாப்பிட்டுச்சுல, அதோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு கொன்னு அதோட வயிற்றுக்குள்ள இருக்க டேக் எடுக்கிறாங்க. அப்ப அதுல ஃபாஸ்டர் ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. இந்த பொண்ணை போய் விசாரிக்கலாமேன்ட்டு போனா அந்த பொண்ணுக்கு
ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. ஆக்சுவலா இந்த பொண்ணு இங்க டெரா நோவாக்கு வரணும்ன்றதுக்காக ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கா. அதுக்கப்புறமேட்டு ஃபாஸ்டர் கூட அஃபேர்ல இருந்திருக்கா போல இருக்கு. இத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வரான். அவனை பார்த்ததுமே அந்த பொண்ணு பயங்கரமா பதட்டமாகறா. இவன் அந்த மாதிரி பதட்டமாகறத அந்த புருஷன்காரன் பார்த்துட்டு, என்ன கமாண்டர் இவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, முதலே நான் தான் கொன்னேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், நான் தான் அந்த ஃபாஸ்டரை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே உண்மையை ஒத்துக்கிறாரு. தன்னோட பொண்டாட்டி இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கான்னு தெரிய வந்ததும் அந்த ஃபாஸ்டர் அந்த மாதிரி ட்ராப் வச்சு கொண்டிருக்காரு போல இருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததும் கமாண்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்ததுக்கான காரணம் என்ன, பழைய உலகத்துல போட்டி பொறாம இதெல்லாம் பண்ணி தான் அந்த உலகத்தை அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்க நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டெரா நோவாவை புதுசா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயும் வந்து இந்த பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு, நீ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது, உயிரோட இருக்கிறியோ சாவரியோ நீயே சர்வை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கேட்டுக்கு வெளியே அனுப்பி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த காலனி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஜிம்முக்கு மட்டும் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. கமாண்டருக்கு தெரியாம அந்த பையனை தனியா மீட் பண்ணி பேசுறாரு. அப்பதான் அந்த பையன் கரெக்டான உண்மையை சொல்றான். என்னன்னா ஃபாஸ்டரை இவரு கொல்லவே இல்லையா, இவரோட பொண்டாட்டியும் ஃபாஸ்டரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கடுப்புல தான் பொண்டாட்டி ஃபாஸ்டரை ட்ராப் வச்சு கொண்டிருக்கா. அந்த விஷயம் அந்த புருஷன்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை பொண்டாட்டி தான் தப்பு பண்ணிருக்கான்னு கமாண்டருக்கு தெரிஞ்சுன்னா பொண்டாட்டியே கேட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. அவளால எப்படி சர்வை பண்ண முடியும், கண்டிப்பா அவ செத்துருப்பா. அதனாலதான் நான் அந்த பழியை ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொன்னதும் ஜிம் என்ன பண்றாரு, அந்த பையலை கையோட கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறாரு. அங்க போனதும் அவ அப்படியே பல்ட்டி அடிக்கிறா பாருங்க. என்னன்னா அவ ஃபாஸ்டரை கொல்லவே இல்லையா, எனக்கும் ஃபாஸ்டருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனா என் புருஷனுக்கு இந்த அஃபேரை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு நான் ஃபாஸ்டரை பிரேக்கப் பண்ணல. அவன் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கிறான், குடிச்சுக்கிட்டு கேம்லிங் பண்ணிக்கிட்டு அந்த பாய்லான் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தான், அதனாலதான் நான் பிரேக்கப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜிம் வேகமா என்ன பண்றாரு, ஃபாஸ்டருடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஃபாஸ்டர் கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு. அப்படியே போயிட்டு அந்த பாய்லான பிடிக்கிறாங்க. இந்த பாய்லான் யாருன்னு தெரியுதுல, சிக்ஸர்ஸ் கூட கூட்டாளியா இருந்தானே அந்த பையன் தான். அந்த பாய்லான விசாரிக்கிறதுக்காக கூட்டு போறாங்களா, அப்ப அந்த பையன் எல்லாரையும் தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பிடிக்கிறதுக்காக 3 பேர் பின்னாடியே போறாங்க. கமாண்டர், ஜிம், அப்புறம் இன்னொரு சோல்ஜர். இவங்க 3 பேருமே அந்த பையலை பிடிக்கிறதுக்காக மாங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே காலனி சைடு பார்த்தா அந்த பையன் ஹாயா வாஷ் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இவங்க 3 பேரும் யாரை துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா காலனியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததும் அந்த பையன் எங்க போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். ஃபாஸ்டரை கொன்னது அந்த புருஷங்காரனோ இல்ல அவனோட பொண்டாட்டியோ கிடையாது, இந்த சோல்ஜர் தான். ஆக்சுவலா இந்த சோல்ஜர் ஃபாஸ்டர் கிட்ட நிறைய காசு வாங்கியிருப்பான் போல இருக்கு, அதை திருப்பி தர முடியல. அதனாலதான் ஃபாஸ்டரை ட்ராப் வச்சு கொண்டிருக்கான். அந்த விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் நைஸா அந்த சோல்ஜரை மட்டும் அப்படியே தனியா கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அந்த புருஷன்காரன் கிட்டயாச்சும் கன்னை கொடுத்து நீ எப்படியாச்சும் சர்வை பண்ணிக்கோன்னு வெளியே துரத்தி விட்டாங்க. ஆனா இந்த சோல்ஜர் பண்ணதுக்கு கமாண்டர் செம்ம கடுப்பாயிட்டு, அது எப்படி என்னோட சோல்ஜர் இன்னொரு சோல்ஜரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயலை போட்டு செம்ம அடி அடிச்சு, கன்னெல்லாம் கிடையாது, முடிஞ்சா நீ உயிர் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. சரியா, அப்ப பாய்லான அரெஸ்ட் பண்ணாங்களே அது என்ன கதை அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அவங்க பாய்லான சும்மா தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த சோல்ஜரை பிடிக்கிறதுக்காக. எங்க கூட கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பயலை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜாஷோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வரதுக்கு இந்த பாய்லான் தானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தான். ஆனா அவனே மீரா கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கறான். சிக்ஸர்ஸ் கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கிறோம் ஜாஷுக்கு தெரிய வந்ததும் அவன் கொஞ்சம் பயப்படுறான். இருந்தாலும் அவளை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாஷும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனா ஜாஷ் தனியா போல, கூடவே ஸ்கையும் வராங்க. இவங்க 2 பேர் கையிலயும் மேப்பை கொடுத்து அந்த பையன் சேஃபா வெளியே அனுப்பி விடுறான். இவங்களும் அப்படியே அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மீரா கிட்ட வந்துடுறாங்க. உடனே ஜாஷ் என்ன சொல்றான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன், எவ்வளவு உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அதுக்கு மீரா என்ன சொல்றாங்க, எனக்கு காசெல்லாம் வேணாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்பேன், அந்த விஷயத்த நீ மறுக்காம பண்ணணும், அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இந்த மீரா சொன்னதும் ஜாஷும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் காலனிய காமிக்கிறாங்க. மால்கம் பையன் ஒரு டைனோசர் முட்டையை கொண்டு வந்திருக்கான். இது கூட இருந்த முட்டை எல்லாமே பொரிஞ்சு வெளியே போயிடுச்சு. ஆனா இந்த முட்டை மட்டும் கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால பெரிய டைனோசர் அப்படியே அந்த முட்டையை விட்டுட்டு போயிடுச்சு போல இருக்கு. அதை அந்த மால்கம் பையன் பார்த்துட்டு கொண்டு வந்து வச்சிருக்கான் பொரிக்கிறதுக்காக. இந்த முட்டையை ஜோயி பார்த்ததும் குஷி ஆயிடுறா, நம்மளே இந்த முட்டையை பொரிய வைக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த முட்டை அப்படியே விரிசல் விட்டு பொரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. அவ்வளவுதான் மக்களே. அடுத்து ஒரு பார்ட்ல இந்த மொத்த சீரிஸையும் முடிச்சிடலாம். சோ இந்த சீரிஸ் எப்படி இருக்குது, லைட்டா அந்த லாவ்ரேயா சீரிஸ் மாதிரியே இல்ல, அதுலயுமே டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு தான் வந்திருப்பாங்க, இதுலயே அதே மாதிரிதான். சோ இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோடைய அடுத்த பார்ட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.